உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு செய்தியை கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவன் ஆணித்தரமாய் இன்றைக்கு பேச போகிறார். ஹல்லேலூயா. தேவன் தமது பணிக்கு உபயோகிக்கப்படுத்த எவ்விதமான மனிதரை தேடுகிறார். வேதத்தில் அநேக மனிதர்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். தம்முடைய பணி செய்யும்படியாக வேதாகமத்திலே எத்தனையோ மனிதர்களை கர்த்தர் தெரிந்தெடுத்து தமது பணிக்காக அழைத்ததை வேதாகமத்திலே பார்க்கிறோம். அது வேதாகமத்தில் தேவன் அழைத்த அழைப்புக்காக, தன் பணிக்காக தங்களை அர்ப்பணித்த அநேக மனிதர்கள் வேதாகமத்திலே உண்டு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அவர்களை பயன்படுத்தி முடித்து விட்டார். இன்றைக்கு கர்த்தர் அவர்கள் பயன்படுத்தப்பட்ட அந்த மனிதர்கள் இன்று இல்லை. ஆனால் இன்னும் தேவன் மனிதனை பயன்படுத்தக்கூடிய நபர்களை தேடிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் தேவன் தம்முடைய பணிக்காக ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை உபயோகிக்கப்படுத்த கர்த்தர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி வேதாகமத்தில் அநேக மனிதர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டாலும் அதில் ஒரு மனிதனை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் மோசே. அந்த மோசேயை குறித்து உங்களிடத்திலே நான் பேச போகிறேன். அந்த மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவனை ஒரு தலைவனாக தெரிந்து கொண்டார். ஒரு ஊழியக்காரனாய் தேவன் அவனை தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த மோசேயினுடைய வாழ்க்கை பயங்கரமான ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை. மோசே பிறந்தது எகிப்து தேசத்தில். மோசே பிறந்தது எகிப்து தேசத்தில். மோசே வளர்ந்தது ராஜ அரண்மனையில். அவரை வளர்த்தது பார்வோனின் குமாரத்தி. மோசேயை தன் குமாரனாக ராஜ அரண்மனையிலே வைத்து வளர்த்ததை நாம் பார்க்கிறோம். பார்வோன் எபிரேய ஆண் குழந்தைகளை கொன்றுவிடுங்கள் என்று சொல்லி எல்லா எபிரேய ஆண் பிள்ளைகளை கொலை செய்த நேரங்களிலே மோசேயினுடைய தாய் தன்னுடைய மகனாகிய மோசேயை தன் தாய் 3 மாதம் ஒளித்து வைக்கிறாள். எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்யப்பட்டது. எப்படி ஒரு எபிரேய ஒரு மோசே எப்படி அவன் கொலை செய்யப்படாமல் ஒளித்து வைக்கப்படுகிறான்? அவன் எப்படி அவன் 3 மாதம் அளவிலும் யாருடைய கண்களிலும் படாமல் அவன் எப்படி ஒளித்து வைக்கப்பட்டான் என்று சொன்னால், மோசே தேவனுக்கு தேவை. மோசே தேவனுக்கு தேவை. மோசேயை தேவன் தெரிந்து கொண்டார். மோசேயை தேவன் தெரிந்து கொண்டார். எப்படி என்று சொன்னால், எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்பே உங்களை தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பே உன்னை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. தன் தாய் பெற்றெடுத்த அந்த நேரத்திலே தேவன் மோசேயை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த உலகம், இந்த பூமி உண்டாவதற்கு முன்பே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். தம்முடைய பணி செய்வதற்கென்று, தம்முடைய ஊழியத்துக்கென்று, தம்முடைய ராஜ்யத்துக்கென்று, தம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காக கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்பே நம்மை தெரிந்து கொண்டார். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை தேவன் தெரிந்து கொண்டார். உன் தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பே என்று சொன்னால், கர்த்தர் உன்னை தேவன் தம்முடைய பணிக்காக மோசேயை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு அநேக ஊழியர்களை அப்படிதான் உலக தோற்றத்திற்கு முன்பே தெரிந்து கொண்டார். அன்பான தேவஜனமே, 3 மாதம்
மோசே ஒளித்து வைக்கப்பட்டு அதற்கு பிறகு அதை ஒளித்து வைக்க முடியவில்லை. ஆகையால் தன் தாய் ஒரு காரியத்தை செய்தாள். ஒரு நாணல் பெட்டியை எடுத்துக்கொண்டு அதை அழகாக கீழும் அந்த பிசினியும் பூசி அதுக்குள்ளே மோசையை வைத்து ஞானல் செடிக்குள்ளே அதை வைத்து விட்டாள். நதி ஓரத்திலே, அதாவது அந்த நைல் நதி இன்றைக்கு உலகத்திலே மிகவும் ஒரு பிரம்மாண்டமாய் பேசப்படுகிற, மக்களால் அதிகமாய் விரும்பப்படுகிற அந்த நைல் நதி இன்றைக்கு எகிப்து தேசத்திலே இன்றைக்கும் அந்த தேசம் செழிப்பாய் இருப்பதற்கு காரணம், அந்த தேசத்தின் நடுவிலே ஒரு நைல் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது வற்றாமல். அந்த நைல் நதியினுடைய நாணல் செடிகளுக்குள்ளே அந்த மோசேயை தன் தாய் வைத்தாள். அப்படி வைத்து தூரமாய் நின்று கொண்டு தன் பிள்ளைக்கு என்ன நேரிடுமோ என்று சொல்லி கவனித்துக் கொண்டே இருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி ஸ்நானம் பண்ணும்படியாக அந்த நைல் நதிக்கு வரும்பொழுது தன்னோடு வந்த தோழிகளை பார்த்து, அதோ ஒரு பெட்டி மிதந்து கொண்டு வருகிறது, அது என்ன என்றது, அதை எடுத்து பாருங்கள் என்று சொன்ன பொழுது அந்த பெட்டி திறந்த பொழுது அதிலே அழகிய ஒரு குழந்தையை அந்த குமாரத்தி கண்டாள். அந்த பார்வோனின் குமாரத்தி அழகிய ஒரு குழந்தையை கண்டு, இவன் எபிரேய குழந்தை, இவன் எபிரேய பையன், இவன் எபிரேயன் என்று சொல்லி அந்த குமாரத்தி, ராஜகுமாரத்தி தெரிந்து கொண்டாள். அவன் எபிரேயன் என்று சொல்லி எப்படி அந்த பார்வோனின் குமாரத்திக்கு தெரியும்? அவன் எபிரேயன் என்று சொல்லி எப்படி அந்த ராஜகுமாரத்தி அறிந்து கொண்டாள்? அந்த பெட்டியிலிருந்து அந்த எபிரேய குழந்தையை தூக்கும் பொழுதே அவனுக்கு ஒரு அடையாள சின்னம் இருந்தது. அவனுக்கு விருத்த சேதனம் செய்யப்பட்டது. அதனால் இவன் யூதன், இவன் எபிரேயன் என்று அந்த குமாரத்தி தெரிந்து கொண்டாள். ஆகையால் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இந்த மோசே ஒரு எபிரேய குழந்தை என்பதை அவள் தெரிந்து கொண்டாள். அவன் ஒரு எபிரேய குழந்தை என்பதை தெரிந்து கொண்டு அவள் சொல்லுகிறாள், இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு எபிரேய தாய் தேவைப்படுகிறது. ஆகையால் ஒரு தாயை அழைத்து வா என்று சொன்ன பொழுது அந்த மோசேயின் தாய் தூரத்தில் நின்று நடக்கிற சங்கதிகளை பார்த்து கொண்டே இருக்கிறாள். தன் குழந்தையை தான் வளர்க்க முடியவில்லையே, தான் பெற்ற குழந்தையை பால் கொடுக்க முடியவில்லையே, தான் பெற்ற குழந்தை 3 மாதத்திலே நான் ஒரு நதியிலே வீசக்கூடிய ஒரு இரக்கமற்ற ஒரு தாயாக நின்று கொண்டிருக்கிறேனே, என்னுடைய குழந்தை இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே மாட்டிவிட்டதே. ஒரு வேளை இவன் எபிரேயன், விருத்த சேதனம் அடைந்த ஒரு மோசே, இவன் விருத்த சேதனம் அடைந்த எபிரேயன் என்று சொல்லி ராஜகுமாரனுக்கு இது தெரிவித்தால் ஈஸியாய் கொன்று விடுவார்களே என்று சொல்லி தன் தாய் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். தன் மகனுக்காக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். என்ன விதமாய் முடியுமோ, எப்படி முடியுமோ என்று சொல்லி அந்த மோசேயினுடைய தாய் அதை நடந்த சங்கதிகளை கவனித்துக் கொண்டு அது படபட இருதயத்தோடு கூட உற்று பார்த்து கொண்டே இருக்கிறாள். ஆண்டவர் அங்கே ஒரு நன்மை செய்தார் அந்த தாய்க்கு. அந்த ராஜகுமாரத்தினுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்தார். வேதம் சொல்லுகிறது, ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கையில இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி நீர்க்கால்களை போல தேவன் திறப்புகிறவர். எல்லாருடைய இருதயமும் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. அத்தனை ராஜாக்களும் அதிகாரிகளும் பூமியில் இருக்கக்கூடிய மாம்சமான அத்தனை மனிதர்களுடைய இருதயத்தினுடைய கண்ட்ரோல் என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதை எந்த நேரத்திலே யாருக்கு எப்படி திருப்ப வேண்டுமோ அதை தம்முடைய சித்தத்தின்படியாக என் தேவன் திருப்ப வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகையால் மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரை நம்புங்கள். அவர் நம்முடைய இருதயங்களை அவருக்கு நேராய் திருப்புகிறவர். அவர் தம்முடைய இருதயங்களை தேவனுக்கு நேராய் திருப்புகிறவர். என் அன்பான தேவ ஜனமே, இந்த மோசே அந்த இடத்திலே இப்பொழுது வளர்ப்பதற்காக தன் தாயையே அந்த குமாரத்தை அழைத்து வந்து, இவளை என் குமாரனாக நீ வளர்க்க வேண்டும். பெத்த தாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. பெத்த தாயினிடத்திலே
தன் குழந்தையை எனக்காக வளர்க்க வேண்டும் என்று ராஜகுமாரத்தை கட்டளையிட்ட பொழுது அவருடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கும். அவருடைய இருதயம் வேதனை அடைந்திருக்கும். ஐயோ, நான் பெற்ற குழந்தையை இன்னொருக்கு மகனாக நான் தத்துக் கொடுப்பது எப்படி கொடுக்க முடியும்? இது எப்படி சாத்தியம்? அல்லது நான் வளர்த்து அவளுக்கு குமாரனாக நான் கொடுக்க வேண்டும் என்றால் அது முடியாத ஒரு காரியம், அது சாத்தியமற்ற ஒரு காரியம். இது எப்படி? ஏதோ ஒன்று, என் குமாரன் மரிக்காமல் உயிரோடு பிழைப்பதற்கு கடவுள் எனக்கு கிருபை கொடுத்தாள். என் குமாரன் எங்கிருந்தாலும் என்ன என்று சொல்லி மோசேயை தன் தாய் பால் கொடுத்து வளர்த்து அவன் பெரியவனான பொழுது அவன் ராஜகுமாரத்தினிடத்திலே அவனை கொண்டு போய் அந்த தாய் விட்டாள். அங்கே அந்த ராஜகுமாரத்தினுடைய அரண்மனையிலே மோசே போன பொழுது இவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன், ஆகையால் இவனுக்கு மோசே என்கிற பெயரை இடுகிறேன் என்று சொல்லி ராஜகுமாரத்தி தன்னுடைய அரண்மனையிலே கொண்டு வர பொழுது மோசே என்கிற பெயரை விடுகிறாள். அந்த அரண்மனையிலே மோசே போன பொழுது அவனுக்கு வளர்த்தது தாய், ஆனால் உண்மையான தாய்க்கு மகனாய் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கவில்லை, ராஜகுமாரத்திக்கு கிடைக்கிறது. உண்மையான குழந்தைக்கு தான் தன் பெற்ற தாய் பெயர் வைக்க முடியவில்லை, இன்னொருத்தி பேர் வைக்க ஆரம்பிக்கிறாள். எவ்வளவு ஒரு கஷ்டம்! உன் பிள்ளைக்கு இன்னொருத்தவங்க பேர் வச்சா உனக்கு எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். உங்களால் அங்கீகரிக்க முடியுமா? ஜீரணிக்க முடியுமா? ஆனால் இந்த மோசே அரண்மனையிலே அவன் வளர்க்கப்படும்படியாக அவனுக்கு ஒரு வாய்ப்பை இறைவன் உண்டாக்கினார், இறைவன் கொடுத்தார். உலக தோற்றத்திற்கு முன்பே எவனை தேவன் தெரிந்து கொண்டாரோ அவனை கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும், எவ்வளவு பெரிய ஆபத்துகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய வேதனைகள் நிறைந்த இந்த பூமியிலே என்னதான் கஷ்டங்கள் வந்தாலும் அவனை தெரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டதே. மோசேயை கர்த்தர் அப்படிதான் தெரிந்து கொண்டார். இவனை தேவன் தலைவனாய் தெரிந்து கொண்டார். உன்னையும் மோசையை போல தேவன் உலகத்திலே உன்னை உலக தோற்றத்திற்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டார். ஆனால் நீ இன்னும் தேவனால் தெரிந்து கொள்ளப்படவில்லை. தேவன் அநேகரை அழைத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். இன்னைக்கு நீ தேவனால் அழைக்கப்பட்டிருக்கலாம், நீ இன்னும் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு நீ தகுதி இல்லாதவளாக நீ இன்னைக்கு காணப்படுகிறதுனால் தேவன் உன்னை உருவாக்க முடியவில்லை, உன்னை தேவன் பயன்படுத்த முடியவில்லை. உன்னை தேவன் உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறார், உன்னை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னை அழைத்தது உண்மை, ஆனால் உன்னை தெரிந்து கொள்வது நீ தகுதி இல்லாமல் இருக்கிறாய். கவனிக்க வேண்டும். தன் பணிக்காக தேவன் உபயோகப்படுத்த வேண்டுமா? உன்னை அழைத்திருக்கலாம், ஆனால் உன்னை தேவன் தெரிந்து கொள்ளவில்லை. ஒருவேளை உன்னை தேவன் தெரிந்து கொள்ளலாம், நீ தேவனுக்கு தகுதி இல்லாதவனாய் நீ காணப்படலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனால், இதை விவரித்து சொல்ல போனால், அநேக மக்கள் காவல் துறைக்கு ஆட்கள் வேண்டும் என்று சொல்லி அநேக வாலிபர்கள் பொதுவான அழைப்பு, காவல் பணிக்கு 18 வயது முதல் 24 வயது உடைய வாலிபர்கள் தேவை என்று சொல்லி அரசாங்கம் பொதுவாக அறிவிக்கிறது. அப்ப எல்லா வாலிபர்களும் போகிறாங்க. அந்த எதற்கு? செலக்ஷன் ஆகணும் அப்படின்னு எல்லாரும் போறாங்க. ஆனால் அழைக்கப்பட்டாங்க, இவங்க எல்லாரும் எக்ஸாம் எழுதினாங்க, எல்லாரும் போனாங்க, எல்லாரும் அந்த இடத்துல போய் நின்னாங்க. ஆனால் எல்லாரும் செலக்ட் ஆகல, கொஞ்சம் பேர். எல்லாருமே செலக்ட் ஆகல, அழைக்கப்பட்டார்கள் ஆனால் செலக்ட் ஆகவில்லை, தேர்ந்தெடுக்கப்பட முடியவில்லை. ஏன்? அவர்கள் அந்த காவல்துறைக்கு ஏற்ற தகுதி மற்றவர்களுக்கு இல்லை. அவர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள். தகுதி உடையவர்களை அரசாங்கம், காவல்துறை
அதிகாரிகளாக அவர்களை நியமிக்கிறார்கள். எப்படி, என்ன தகுதி வைத்து எடுத்தார்கள்? அரசாங்கம் ஒரு தகுதியை வைத்திருக்கிறது. 187 சென்டிமீட்டர் உயரம் இருக்க வேண்டும். மார்பு அவர்களுக்கு 17 சென்டிமீட்டர் இருக்க வேண்டும். அவர்களுடைய கால்கள் இத்தனை சென்டிமீட்டர் இருக்க வேண்டும் என்று அந்த போலீஸ் துறைக்கு உண்டான தகுதிகளை அவர்களிடத்தில் எதிர்பார்த்து, அந்த தகுதி இருக்கிற மார்புடைய அந்த உயரமுடைய மனிதனை மாத்திரம் அரசாங்கம் தெரிந்து கொள்ளுகிறது. இப்ப பாருங்க, உங்களுக்கு புரியும் நினைக்கிற, எல்லாரையும் கடவுள் அழைத்திருக்கிறார், உங்கள் எல்லோரையும் அழைத்திருக்கிறார். ஆனால் கடவுள் பயன்படுத்தப்படுகிற தகுதி உடையவர்களாக நீங்கள் இன்னும் மாறவில்லை. நீங்கள் இன்னும் தேவன் அவருக்கு பயன்படுத்தக்கூடிய தகுதி உடையவர்களாக நீங்கள் இன்னும் மாறவில்லை. அந்த தகுதி உடையவர்களாக நீங்கள் மாறினால் தேவன் உங்களை உபயோகப்படுத்துவார், தேவன் உங்களை பயன்படுத்துவார். என்ன தகுதி? ஆவிக்குரிய தகுதி. ஆவிக்குரிய தகுதிகளை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் சபைக்கு வருகிறார்கள், எல்லாரும் சத்தியத்தை கேட்கிறார்கள், பாடுகிறார்கள். இது அழைக்கப்பட்டவர்கள் செய்கிறது. ஆனால் தகுதி உடையவர்கள் இந்த வேலை அல்ல, அவர்கள் தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாக விளங்குவார்கள். நீங்கள் எல்லாரும் சபைக்கு வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவன் பயன்படுத்தக்கூடிய தகுதியை நீங்கள் இழந்து விட்டீர்கள். தேவன் உங்களை பயன்படுத்தக்கூடிய தகுதிகள் இன்றைக்கு இழந்து விட்டோம். இந்த தகுதி இல்லாததனால் தான் இன்னைக்கு நானே இங்க வந்து பாட்டு பாடுறேன், நானே வொர்ஷிப் பண்றேன், நானே மெசேஜ் கொடுக்கிறேன், நானே எல்லாம் பண்றேன், நானே மைக் எடுத்து ரெடி பண்றேன், நானே கீபோர்ட் செட்டப் பண்றேன், நானே பெருக்கிறேன். இந்த தகுதி உங்களுக்கு இல்லாததனால் தான் உங்க வாழ்க்கை சரியில்லை.